இறைவனுக்கு வணக்கம். தற்பொழுது துலா ராசி பற்றி கூறுகிறோம். இதில் சித்திரை 2, 3, 4 சுவாதி முழுமையான நட்சத்திரமாகவும், விசாகத்தில் 1, 2, 3 பாதங்கள் கொண்டவர்களுக்கு உரிய பலன்களை பார்ப்போம். இவர்களுக்கு 12ஆம் விரயஸ்தானத்தை குரு பகவானும், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை, தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதாலும், அதே போன்று 4ஆம் இடத்தை, அதாவது 9ஆம் பார்வையாக மகரத்தை குரு பகவான் பார்ப்பதனாலும் இவர்களுக்கு பல வகையில் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் இவர்களுக்கு கவனம் தேவை. அதாவது மயக்கம் ஏற்படும், செரிமான பிராப்ளங்கள் ஏற்படும், வயிறு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதில் பொறுமையாக செயல்படும் பொழுது இவர்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொறுமை இல்லாமல் வேகமாக சென்று எதையும் செயல்படுத்தினால் அவர்களுக்கு தோல்வியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எனவே இந்த துலாராசி அன்பர்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு வருட காலத்திற்காக மட்டுமே இந்த பிரச்சனைகள் வரக்கூடியது. அது நிரந்தர பகையாவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய முறைகளை, வேகத்தை பொறுமையாக இருந்து கடைபிடித்து வந்தால் பகைகளும் உருவாகாது, இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் தீர ஆரம்பித்துவிடும். அதனால் பொறுமையாக இருந்து அனைத்தையும் கடைபிடித்து வந்தால் இவர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதே திண்ணமாகும். அதனால் பூர்வீக சொத்துக்களில் வரக்கூடிய வில்லங்கங்கள் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாக முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ள காலகட்டமாகவே கருதப்படுகிறது.